இதே போல நிறைய பேருக்கு கர்ச்சிஃப் நனைகிற அளவுக்கு வேர்க்கும். இந்த கண்டிஷனுக்கு பேரு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ். இது ஒன்றும் வியாதியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம் பேப்பர் நனைகிற அளவுக்கு எனக்கு வேர்க்கும், பேனா பிடிச்சி எழுத முடியாது, அண்ட் பேப்பரும் நனைஞ்சிரும். இந்த கண்டிஷன் உள்ளவங்க ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய தானியங்கி நரம்புகள், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறதால இது நடக்குது. 63% பரம்பரையை சார்ந்து வர்றதா சொல்லப்படுது. ரொம்ப பயப்படக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தாலோ, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடியவங்களுக்கு, காரமான உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு, எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது காமனா வர்றதா சொல்லப்படுது. மோஸ்ட்லி இது எந்த ஒரு மருத்துவ காரணமும் இல்லாம தான் வரும். இதை ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப லூஸான கிளாத் போடுங்க, டைட்டான ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணாதீங்க, அண்டர் ஆர்ம் ஸ்வெட் பேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நேச்சுரல் ஃபைபரான துணிகளை ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க டாக்டரை பார்க்கறது தான் நல்லது. அதுவும் செட் ஆகலைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் சர்ஜரி தான். இப்படி இருக்கக்கூடிய அதிகப்படியான வியர்வையை பெரிய விஷயமா நீங்க நினைக்கலன்னா அப்படியே விட்டுறதும் நல்லதுதான்.